ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 14 முகல் எம்பையர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முகல் எம்பையரில் பார்த்தீங்கன்னா இது டெல்லி சுல்தான் அவங்களோட ஆட்சிக்கு அப்புறமா இந்தியாவில் நடந்த ஒரு ஆட்சி முகல் எம்பையர். ஸோ இதில் நம்ம இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்லேயே நம்ம கொஞ்சம் கொடுத்துருக்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறேன். இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு சின்ன ப்ரீஃப் நோட் ஆஃப் லெசனை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ டு acquaint oneself with foundation of Mughal rule in India. ஸோ முகல் ரூல் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான். 1526 to 1530 தான் முகல் ரூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. Humayun's inability to sustain his rule leading to the establishment of Sar dynasty under Sher Shah. ஸோ பாபர் ஒரு 4 years தான் ஆட்சி செஞ்சாரு. ஸோ அவரோட இறப்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவரோட பையனான ஹுமாயூன் தான் வந்தாரு. ஸோ அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் 1530 1540 வரைக்கும் நடத்திட்டு இருந்தாரு. ஸோ அந்த 1040 பார்த்தீங்கன்னா ஒரு போர் வரும். அந்த போர்ல சூரிய வம்சத்துக்கிட்டே இவர் இது தோத்து போயிட்டு ஓகே இதுக்கு மேல உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓடிடுவாரு. கங்கை நதியில நீந்தியே தப்பிச்சிருவாரு. ஸோ அவர் 1540 விட்டுட்டு போயிடுவாரு. ஸோ 1540 1555 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா ஆட்சி தான், அதாவது சூரிய வம்சத்தோடைய ஷெர்ஷா ஆட்சி தான் நடக்கும். ஷெர்ஷாவுமே நல்லா தான் ஆட்சி செஞ்சிருப்பாரு. அவர் 1540 1555 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாரு. அகெயின் பார்த்தீங்கன்னா 1555 1556 வரைக்கும் ஹுமாயூன் திருப்பி ஆட்சியை பிடிச்சிருப்பாரு, டெல்லியை கேபிட்டலா வச்சு. அப்புறம் அவர் ஆட்சி பிடிச்ச ஒரே வருஷத்துல 1556 ஹுமாயூனுமே இறந்துருவாரு. நெக்ஸ்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் முகல் ரூல் டியூரிங் த ரீஜின் ஆஃப் அக்பர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுடைய பையனான அக்பர் உள்ள வராரு. அவர் பார்த்தீங்கன்னா 1556 1605 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. அக்பர் ரூலரா பதவி ஏற்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட வயசு 14. ஸோ அவருக்கு அடுத்து அவரோட பையனான ஜஹாங்கீர் வராரு. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஜஹாங்கீர்ஸ் ரூல். அவர் 1605 1627 வரைக்கும் ரூல் பண்றாரு. அவருக்கு அப்புறம் அவரோட பையனான ஷாஜகான் 1627 1658 வரைக்கும் ரூல் பண்றாங்க. நெக்ஸ்ட் அவரோட பையனான அவுரங்கசீப் 1658 1707 இது வரைக்கும் அவுரங்கசீப் ரூல் பண்றாரு. ஸோ இவர் தான் லாஸ்ட் நோன் கிங் ஆஃப் இது முகல் எம்பையருக்கு அவுரங்கசீப் தான். ஸோ இதெல்லாம் இப்போ நான் கொடுத்தது ஒரு ப்ரீஃப் நோட்டு. ஸோ முகல் எம்பையர்ல யார் யார் எவ்வளோ நாள் ஆட்சி பண்ணாங்கன்னு. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன்ல போகலாம். ஸோ இந்தியாவில் நிறைய பேர் வெஸ்டர்ன் நார்த் வெஸ்ட் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா போர் தொடுத்து வந்தாங்க அலெக்சாண்டருக்கு அப்புறம். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா வேரியஸ் பார்ட்ஸ்லேருந்து ஃபாரினர்ஸ் உள்ள இது பண்ண ஆரம்பிச்சாங்க. சக்காஸ், குஷான்ஸ், ஆப்கான்ஸ்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாருமே சரி முகல்ஸ் எதிர்த்து போர் தொடுத்து அவங்களெல்லாம் கிட்டத்தட்ட 3.5 centuries வரைக்குமே அவங்க போர் தொடுத்து அந்த நிலையா நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ டெல்லி சுல்தானுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ லாஸ்டா டெல்லி சுல்தான் பீரியட்ல இருந்த இப்ராஹிம் லோடின்ற அந்த லோடி வம்சத்தை சேர்ந்த மன்னரை போர் தொடுத்து தோற்கடிச்சு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முகல் எம்பையரை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான். 1526 எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஸோ அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது கிட்டத்தட்ட 3 centuries முகல் எம்பையர் தான் போச்சு. 1526 1857 வரைக்கும் முகல் எம்பையர் தான் போயிருக்கு. ஸோ இந்த முகல் எம்பையர்ல பார்த்தீங்கன்னா
எம்பையர்ல 6 மேஜர் ரூலர்ஸ் வந்து இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாபர், அவரோட பையனான ஹுமாயூன், அவரோட பையனான அக்பர், அப்புறம் அவருடைய பையனான ஜஹாங்கீர், அப்புறம் அவருக்கு அடுத்து ஷெர்ஷா, அப்புறம் அவுரங்கசீப் சொல்லிட்டு இவங்கலாம் வந்து கிரேட் முகல்ஸ். இவங்கலாம் வந்து ஹிஸ்ட்ரியில வந்து ஒரு நல்ல மார்க் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எம்பையர் வந்து ஒரு கிரேட் எம்பையர்ஸ் இது வந்து 1707ல வந்து அவுரங்கசீப்போட இறப்போட வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க வந்து கிரேட் ரிவால்ட் 1850 1857 வரைக்குமே முகல் எம்பையர் தான் நடந்தது. ஆனா வந்து அந்த அளவுக்கு நோன் கிங்ஸ் வந்து வெளியில வரல. அவுரங்கசீப்போட கிரேட் கிங் வந்து கிரேட் எம்பையர் கிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்களோட ஹைட் வந்து முகல் எம்பையரோட இது வந்து பார்த்தீங்கன்னா, பரப்பளவு பார்த்தீங்கன்னா, அ ஆ ஆப்கானிஸ்தான்லேருந்து பெங்கால் வரைக்கும், அதாவது இதில பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து பெங்கால் வரைக்கும் இங்க இதுவாயிருக்கும். அதேமாரி அப் டூ டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்லேருந்து தமிழ் தமிழ் ரீஜியன் சவுத் வரைக்குமே வந்து ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். ஸோ இவ்ளோ ஏரியாஸ வந்து அவங்க கவர் பண்ணி ரூல் பண்ணியிருந்தாங்க. முகல் எம்பையர்ஸ் வந்து என்னதான் வந்து முஸ்லிம்ஸா இருந்தாலுமே, ஹிந்துஸ்க்குமே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் நல்ல ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணி பாலிட்டி இன்டெகிரிட்டி குடுத்து, அதாவது பொருளாதாரத்திலயுமே சரி, எல்லாத்துலயுமே வந்து அவங்களுக்கும் ஈக்குவலா வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் குடுத்து, அவங்கள வந்து ஒரு நல்லாவே வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்களுடைய காலகட்டத்தில ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர்லாம், லிட்ரேச்சர்லாம் நல்லாவே வளர்ந்திருக்கு. ஸோ இப்ப நம்ம ஒரு ஒரு ரூலரா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாஹிருதீன் முகமது பாபர் 1526லேருந்து 1530 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த சாஹிருதீன் முகமதுன்றதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையை காப்பவர். ஸோ பாபருடைய ஃபுல் நேம்ல வந்து சாஹிருதீன் முகமது, அதுக்கான அர்த்தம் வந்து நம்பிக்கையை காப்பவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உஸ்பெக்ஸ், அப்புறம் அதாவது டர்க் சைட்ல இருந்து வரவங்க, அப்புறம் சஃபாவிட்ஸ், அப்புறம் வந்து ஈரான் இஸ்லாம்ல இருந்து ஈரான் இஸ்லாம்ஸ்ல வந்து படையெடுத்து வரவங்க சஃபாவிட்ஸ், அதுக்கப்புறம் டர்க்கிஷ்ல இருந்து வரவங்க ஒட்டாமாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல வந்து சூப்பர்மசியை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து மாத்தி மாத்தி போட்டி போட்டு போர் தொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இதுல தான் வந்து ஃபோர்ஸ் ஆகி அந்த இதுல வந்து போட்டியில வந்து முன்னாடி வரணுன்றதுல தான் வந்து என்ன பண்ணாருன்னா, ஜாஹிருதீன் முகமது பாபர் வந்து என்ன பண்ணாருன்னா, நம்ம வந்து நம்மளோட அடுத்த வந்து நம்மளோட ஆட்சியை வந்து கொஞ்சம் பெருசாக்கணுன்றதுனால தான் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து வருவாரு. ஆனா அவர் ஆக்சுவலா முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி சமர்காந்த் ரூலர் தான். த ரூலர் ஆஃப் சமர்காந்த் தான் ஜாஹிருதீன். ஸோ இவங்களுக்கு நடுவுல வந்து போட்டி வரவும், நம்மளோட பரப்பளவை இன்னும் பெருசாக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வராரு. எப்படி வந்து அவருக்கு இந்தியா ஞாபகத்துக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனால, அதாவது சென்ட்ரல் ஏசியால இருந்து சைனால இருந்து இல்ல, சென்ட்ரல் ஏசியால இருந்து இந்தியாவுக்கு வந்து சில்க் ரூட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில வந்து முகல் எம்பரரான ஜாஹிருதீன் முகமது பாபருக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்தியாவோட ஐடியா வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்தியால வந்து நம்ம வந்து ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ அப்படிதான் வந்து அவர் வந்து உள்ள வந்திருப்பாரு. ஸோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, டெல்லியை வந்து கேபிட்டலா வச்சு 1526ல வந்து என்ன பண்ணுவாரு, அவருடைய பொலிட்டிக்கல் இதை வந்து ஆரம்பிப்பாரு, ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாரு. பாபர் வந்து உள்ள வந்து பாபர் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சப்போ அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 11. நான் சமர்காந்த்ன்ற ஊரை வந்து அவர் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாரு, அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கி. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்கள சுத்தி நிறைய எனிமீஸ் இருந்ததுனால அவர் வந்து அவரோட ஆட்சி செஞ்ச இடங்களெல்லாம் வந்து இழக்கவே நேரிடுச்சு. பட் ஆனா என்ன பண்ணாருன்னா, சீக்கிரமா அதெல்லாம் கைப்பற்றிட்டாரு. ஸோ அப்பதான் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே நம்ம வந்து ஒரு நிலையான இடத்துல இருக்கணும்னா நமக்கு வந்து நிறைய பரப்பளவு இருக்கணும், நமக்குன்னு ஒரு எம்பையர் இருக்கணும், அப்பதான் வந்து நம்ம வந்து சர்வை பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, அப்புறம் தான் வந்து அவருடைய எம்பையரை வந்து கொஞ்சம் பெருசாக்குனாரு. 1519லேருந்து 1524 வரைக்கும் என்ன பண்றாருன்னா, பேரா, சியால்கோட், லாகூரை வந்து போர் தொடுத்து வராரு. அதுக்கப்புறமா வந்து கபூல், அதுக்கப்புறமா கஜினி எல்லாம் வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறமா உள்ள இந்தியாவுக்கு வராரு. எந்த வழியா வராருன்னா, இந்தஸ் வழியா இந்தியாவுக்கு வந்து ஒரு சின்ன கிங்டம் தான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து பெருசாக்க ஆரம்பிக்கிறாரு. இதுவுமே எப்படின்னா, டெல்லி சுல்தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த லோடி வம்சத்துல லாஸ்ட் கிரேட் கிங்கான இப்ராஹிம் லோடி வந்து
ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு எதிரா வந்து போர் தொடுக்க வராரு. ஸோ அவருக்கு எதிர்க்கா போர் தொடுக்க வர்றதுக்கு வந்து இவரை வந்து முகல் எம்பரரான பாபர் வந்து அவருமே ஸ்ட்ரெயிட்டா உள்ள வரல. அவரை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ பாபரை வந்து ரிசீவ் பண்ணது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் லோடி. அப்புறம் அந்த தௌலத் கான் லோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியோட ஆப்போனன்ட் அவரும், அதுக்கப்புறமா ராணா சங்கா அப்படின்ற மேவார் ரூலரும், அப்புறம் ராஜ்புட்டோடைய சீஃபும் வந்து என்ன பண்றாங்கன்னா பாபருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க உள்ள வாங்க, டெல்லி சுல்தானோடைய ஆட்சியை முடிச்சுட்டு நீங்க ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி நீங்க அவருக்கும் இந்தியா மேல இன்ட்ரெஸ்ட். டெல்லி சுல்தான் வந்து அப்போ வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. லோடியை வந்து பிடிக்காதவங்க, இப்ராஹிம் லோடியை பிடிக்காதவங்க என்ன பண்றாங்க, பாபரை வந்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்றாங்கன்னா பாபர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட ஃபோர்ஸை வந்து உள்ள கொண்டு வராரு. ஆனா கூப்பிட்டது இவங்க தான். ஆனா வர டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டுட்டு அவங்க உள்ள வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா தௌலத் கான் லோடி, அதாவது இப்ராஹிம் லோடியோட எதிரியான தௌலத் கான் லோடி என்ன பண்ணாரு, அவரோட ஃபோர்ஸை வச்சே வந்து எதிர்த்தாரு. ஸோ அப்படியே என்ன பண்ணாரு பாபர் அவங்களோட ஃபோர்ஸையுமே டிஃபீட் பண்ணி லாகூர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்ச் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பானிபட்ல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து 21 ஏப்ரல் 1526 வந்து நடக்கும். ஸோ இந்த பாபர் வந்து என்ன பண்றாங்கன்னா லோடி வந்து மாத்துறாரு. லோடி கவர்மெண்டான இப்ராஹிம் லோடியை வந்து தோக்கடிச்சு அந்த டைம்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா முகல் எம்பையரை வந்து உள்ள நிறுவுறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லோடியோடைய இதை விட ஆர்மிஸை விட இவர் கம்மியா தான் வச்சிருந்தாலுமே இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னதான் மெம்பர்ஸ் வந்து அதிகமா வச்சிருந்தாலும் நியூமரிக்கலா வந்து அவங்க நம்பர்ஸ் வந்து முன்னாடி இருந்தாலுமே பாபர் கிட்ட எப்படி பாத்தீங்கன்னா ஆர்டிலரிஸ் இருந்தது. அவர் வந்து ஆர்டிலரினா என்னன்னா வெடிகுண்டு மாதிரி கெனன் லைக் வெப்பன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க, டிரான்ஸ்போர்ட்டர்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து இதை வச்சு என்ன பண்ணாருன்னா அந்த பானிபட் போர்ல வந்து லோடியை வந்து தோற்கடிச்சு பாபர் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஸோ இந்த ஆர்டிலரிஸா வந்து ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்டிலர்ஸை யூஸ் பண்ணது. ஆர்டிலரியை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான். ஸோ இதுல வந்து கன் பவுடர் வந்து யூஸ் பண்ணாங்க. கன் பவுடர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்ட் பண்ணது வந்து சைனீஸ். யூரோப்ல வந்து சைனீஸ் கண்டுபிடிச்சாங்க. யூரோப் ஆக்கியூபை பண்றதுக்காக சைனீஸ் வந்து கண்டுபிடிச்சது 13th சென்ச்சுரியில. ஸோ இது வந்து இதை யூஸ் பண்ணி பாபர் வந்து லோடியை வந்து தோற்கடிச்சு இந்தியால வந்து அவரோட இதை வந்து நிலைநாட்டினாரு. ஸோ இப்படிதான் வந்து அவர் வந்து இந்தியாக்குள்ள வந்தாரு. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் தான் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு. 1526ல இருந்து 1530 வரைக்கும். அந்த 4 வருஷத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு போர் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 1526ல வந்து பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ செகண்ட் வந்து 1527ல பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் கன்வா. ஸோ இது வந்து யாருக்கும் நடுவில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாபருக்கும் ராணா சிங், அதாவது ராணா சங்கா ஆஃப் சித்தூர், ரூலர் ஆஃப் மேவார், இவருக்கு நடுவில் வந்து நடக்குது. ஸோ ராணா சங்கா வந்து வாங்க இவருக்கு எதிர வந்து நீங்க போர் தொடுத்து வாங்கன்னு கூப்பிட்டாரு. பட் அவர் உள்ள வரும்போது இவரே வந்து கன்ஃபரண்ட் பண்றாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கான் முஸ்லிம்ஸ், அதுக்கப்புறம் முகமது லோடி, அதாவது இப்ராஹிம் லோடியோட தம்பி, அப்புறம் ஹசன் கான் மேவத்தி, அதாவது மேவத்தோட ரூலர், இவங்களெல்லாம் வச்சு என்ன பண்றாருன்னா பாபர் வந்து போர் தொடுக்கிறாரு. ஆனா பாபர் வந்து அகெயின் என்ன பண்றாரு, அவரோட எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஆர்டிலரி, அதாவது ஆர்டிலரியோட யூஸை வச்சு என்ன பண்றாருன்னா ராணா சங்கா வந்து தோற்கடிச்சு மறுபடியும் என்ன பண்றாரு, அவரோட ஜெயிக்கிறாரு. ஸோ இதன் அடிப்படையில் என்ன பண்றாருன்னா குவாலியருடைய ஃபோர்ட்ஸை வந்து கைப்பற்றாரு. அப்புறம் தோலாப்பூர் அப்படின்றதை வந்து கைப்பற்றி இன்னும் வந்து பாபரோட பொசிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் 1528ல வந்து பேட்டில் ஆஃப் சந்தேரி. ஸோ இது வந்து இந்த போர்ல ஜெயிச்சுதான் வந்து பாபர் வந்து ஒரு ரொம்ப சூப்பர் மசி பவரை வந்து கொண்டு வர்றாரு. அவர் இது வந்து ஒரு பாபருடைய சிக்னிபிகண்ட் பேட்டில்னே சொல்லலாம். இதுல வந்து யாருக்கு எதிராக போர் தொடுக்கிறாருன்னா மால்வா ரீஜியனுடைய மேதினி ராய் சந்தேரியில வந்து நடக்குது. ஸோ இதுலயுமே வந்து பாபர் ஜெயிச்சு அவரோட விக்டரியை வந்து
நிலைநாட்டுறாரு. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் காக்ரா. இது வந்து பாத்தீங்கன்னா பாபருடைய லாஸ்ட் போர். இதுல வந்து ஆப்கான்ஸ் எதிர்த்து போர் தொடுக்கிறாரு. ஸோ இதுல வந்து சுல்தான் இப்ராஹிம் லோடி, அவரோட தம்பி மஹமூத் லோடி, அப்புறம் சுல்தான் நஸ்ரத் ஷா, அப்புறம் அவருடைய மாப்பிள்ளை வந்து இப்ராஹிம் லோடி, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து என்ன பண்றாங்க, பாபருக்கு எதிராக வந்து போர் தொடுக்கிறாங்க. பட் இதுல வந்து பாபர் வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்றாரு. இது எவ்வளவு டேஞ்சர் இருக்குன்றத யோசிச்சு என்ன பண்றாருன்னா, இவர் வந்து காக்ராவுடைய நதிக்கரை ஓரமா, அதாவது கங்காவுடைய நதிக்கரை ஓரமா என்ன பண்றாருன்னா, அங்க வந்து போரை நடத்தி அந்த இடத்துல ஆப்கான்ஸை வந்து தோற்கடிச்சு பாபர் வந்து ஜெயிக்கிறாரு. ஆனாலும் போரை ஜெயிச்சுட்டு வரும்போது என்ன பண்றாருன்னா, லாகூர்ல இருந்து, அதாவது ஆக்ரால இருந்து லாகூருக்கு வர வழியில 1530 வந்து இறந்துடுறாரு. ஸோ எஸ்டிமேட் ஆஃப் பாபர். பாபர் வந்து முகல் எம்பையரை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பெர்ஷியன், அரபிக் மொழியிலெல்லாம் வந்து புலமை பெற்றவர். பாபருடைய வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு புத்தகமா எழுதியிருக்காங்க. அது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகமாவே இருக்கு. அந்த புத்தகத்தோட பேர் வந்து துசிகை பாபரி, அதாவது பாபூர் நாமா அப்படின்ற. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. துசிகை பாபரி அதுன்றது பாபருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதின ஒரு புத்தகம். இவர் வந்து ரொம்பவே நல்லாவே வந்து கவர்ன் பண்ணி அவருடைய ஆட்சி காலத்தை வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காரு. இவர் வந்து இந்தியாவை பத்தி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, the chief excellence of Hindustan is that it is a large country and has abundance of gold and silver. Another convenience of Hindustan is that the workmen of every profession and trade are innumerable and without end. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர். அதாவது இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, அதில் வந்து தங்கமும் வெள்ளியும் நிறைந்த ஒரு நாடு. இதை வந்து இன்னொரு சிறப்பம்சமா இந்தியாவை பத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையை செய்யறவங்களும் வந்து ஈக்குவலா இருக்காங்க. வணிகம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லாத, அதாவது மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற நாடா வந்து இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ பாபரோட இது பார்த்தீங்கன்னா, கந்தாஹக்கார்ல இருந்து, அதாவது பெங்காலோட பார்டர்ல இருந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஏரியாஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. பட் அவர் இறந்து போற டைம்ல பார்த்தீங்கன்னா, ராஜ்புட் வந்து அவரை வந்து எதிர்த்து இருந்தாங்க. ஸோ ஈஸியா ஒரு செட்டில்டு அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து விட்டுட்டு போல அவரு. ஸோ அடுத்து அவருக்கு அப்புறமா வந்து அவரோட பையனான ஹுமாயூன் வரும்போது அவருக்கு வந்து ஒரு ஈஸி டாஸ்கா இல்லை. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையா தான் வந்து பாபர் வந்து விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஹுமாயூன் வராரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பாபர், இப்போ நம்ம வந்து குரோனாலாஜிக்கல் ஆர்டர் கேட்பாங்க. பாபர் வந்து போர் செஞ்ச போருடைய ஆர்டர்ஸ், அதாவது அவர் மொத்தமா 4 தான் பண்ணியிருப்பாரு. இதை வந்து மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பானிபட் போர் 1526, நெக்ஸ்ட் கான்வா போர் 1527, நெக்ஸ்ட் வந்து சந்தேரி போர் 1528, நெக்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் காக்ரா 1529. ஸோ இது 4 போர் தான் வந்து அவர் நடத்தியிருப்பாரு. அந்த 4 போருக்கு அப்புறமா அவர் இறந்துருவாரு. அவருக்கு அப்புறமா வந்து ஹுமாயூன் வராங்க. 1530 இருந்து 1540. அதுக்கப்புறம் வந்து ஷெர்ஷா ஆட்சி வருது. ஷெர்ஷா ஆட்சியில இருந்து அவர் வந்து மீண்டும் வந்து கைப்பற்றி 1555 இருந்து 56 வரைக்கும் வந்து ஆட்சி செய்யறாரு. ஸோ இதை பத்தி பார்க்கலாம். இவர் வந்து ஒரு கல்ச்சர்டு பர்சன். இவர் வந்து சோல்ஜர் கிடையாது, அவங்க அப்பா மாதிரி ஒரு சோல்ஜர் கிடையாது. பட் வந்து நாகரிகம் தெரிஞ்சவர், நல்ல ஒரு படிச்சவர். இவர் வந்து உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி காலம் இருந்துதான்னு கேட்டா கிடையாது. அவர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணாரு. இன்னும் கேட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் சிஸ்டமும் கொஞ்சம் வீக்கா இருந்தது. அதுக்கப்புறம் இவரை எதிர்த்து பாத்தீங்கன்னா ஆப்கான்ஸ் வந்து வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பகதூர் ஷா, ரூலர் ஆஃப் குஜராத், என்ன பண்றாருன்னா இன்னும் அவர் வந்து இன்னொரு சைடு வந்து த்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல தான் வந்து ஹுமாயூன் வந்து ஒரு ஆட்சியை வந்து புரிகிறாரு. ஹுமாயூன்ஸ் பிரதரான கம்ரான் வந்து பாத்தீங்கன்னா கபூல் அப்புறம் கந்தஹார் அப்படின்ற நாட்டோடைய இன்சார்ஜ். ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா பஞ்சாப் மேல, இவர் வந்து பஞ்சாப் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா கம்ரானுக்குமே பாத்தீங்கன்னா பஞ்சாப் மேல ஒரு கண்ணு. ஸோ அதுலயும் வந்து அத்தாரிட்டி வேணும்ன்றது வந்து இவரோட தாட்டா இருந்தது. பட் ஆனா ஹுமாயூன் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் செஞ்சு கொடுத்துருப்பாரு. அவர் இறக்கும் போது அவரோட தம்பிங்களை வந்து நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வந்து 3 தம்பி, கம்ரான், ஹிண்டல், அஸ்காரின்னு சொல்லிட்டு 3 தம்பிங்க இருந்தாங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம அப்பா கிட்ட நல்லா பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு இருந்ததுனால கம்ரான் வந்து அவர் வந்து பஞ்சாபை கேட்கும்போது
இருக்கும்போது, ஸோ நமக்குள்ளேயே வந்து போர் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்பை வந்து கம்ரானுக்கே வந்து விட்டு கொடுத்துருவாரு. அக்ரி பண்ணிடுவாரு. ஓகே நீயே வந்து பஞ்சாப்பை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான் பவர் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் ஷேர்ஷாவோட தலைமையில வந்து நடந்தது. ஸோ இந்த பீகார், உத்தரப்பிரதேஷை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா ஷெர்ஷா வந்து உள்ள வராரு. ஹுமாயூனை எதிர்த்துட்டு உள்ள வராரு. ஸோ ஆப்கானை எதிர்த்து தௌரால வந்து 1532ல வந்து ஹுமாயூன் வந்து ஜெயிச்சு சுன்னர் ஃபோர்ட்டை வந்து பிடிக்கிறாரு. ஆனா 4 மாசத்துல என்ன ஆகுதுன்னா ஷெர்ஷா வந்து மறுபடியும் உள்ள வராரு, எதிர்த்து வராரு. ஷெர்ஷா வந்து ஜெயிச்ச காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து ஒரு புது சிட்டியை வந்து கிரியேட் பண்றாரு. தின்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டியை வந்து கிரியேட் பண்றாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹுமாயூன் வந்து தின்பனான்ற ஒரு சிட்டியை வந்து நியூ டெல்லியில வந்து கிரியேட் பண்றாரு. ஆனா அவரோட எனிமீஸ் வந்து அதை வந்து எனிமீஸ் வந்து போர் தொடுத்துட்டு அவரை வந்து த்ரெட்டன் பண்ண டைம்ல வந்து இதை வந்து கிரியேட் பண்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்க டைம்ல என்ன ஆகுதுன்னா முகல் எம்பையர் நடக்கிறது வந்து பிடிக்காதவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஹுமாயூனை வந்து எதிர்த்து வந்து போர் தொடுத்து வந்தாங்க. ஸோ அந்த டைம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா குஜராத், மால்வாவெல்லாம் வந்து கேப்சர் பண்ணாரு. அதெல்லாம் வந்து என்ன பண்ணாருன்னா அவரோட இன்னொரு தம்பியான அஸ்காரியோடைய தலைமையில வந்து விட்டுட்டாரு. அஸ்காரிய வந்து ஆனாலும் அஸ்காரி கிட்ட குஜராத்தும் மால்வாவையும் விட்டாலுமே அஸ்காரிக்கு வந்து ஆக்ராவை வந்து கைப்பற்றணும், ஆக்ராவில் வந்து ஆட்சி செய்யணும்னு டிசைட் பண்ணியிருந்தாரு. ஆனா ஹுமாயூனுக்கு வந்து ஆக்ரால தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு, ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ அஸ்காரியை வந்து ஆக்ராவை அவருக்குன்னு கேட்டப்ப என்ன பண்ணாருன்னா ஓகே சரி நமக்குள்ள சண்டை வேணாம்னு சொல்லிட்டு அகைன் என்ன பண்றாரு, அங்கேயுமே வந்து சண்டை போடாம அஸ்காரி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சுமூகமா ஒரு முடிவு எடுத்து முடிக்கிறாங்க. ஸோ ஹுமாயூன் வந்து இந்த டைம்ல இவர்கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருந்த டைம்ல வந்து ஷெர்ஷா என்ன பண்றாருன்னா ரூலர் ஆஃப் பெங்காலோட ரூலரை வந்து தோற்கடிச்சு அங்க பெங்காலை வந்து கேப்சர் பண்ணிட்டு ஷெர்ஷா வந்து முன்னேறி வராரு. ஹுமாயூனை வந்து தோற்கடிக்கிறதுக்கு போர் தொடுத்து வராரு. ஸோ ஹுமாயூன் வந்து கௌரை வந்து ரீச் பண்ணும்போது அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஹிண்டல் அவரோட தம்பியான ஹிண்டல் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. அவர் வந்து அடுத்து இவர்கிட்ட இன்னொரு ஆட்சியை கைப்பற்றதுக்கு முன்னோடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வரும்போது என்ன பண்றாருன்னா இவருக்கு வந்து எதை சமாளிக்கிறதுனே தெரியாம ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது அப்படிதான் வந்து பேட்டில் ஆஃப் சௌசா வந்து வந்தது. 1539ல வந்து போர் தொடுக்கிறாங்க. ஷெர்ஷா வந்து இந்த போர்ல வந்து ஜெயிச்சுறாரு. ஏன்னா இவர் தம்பிங்க கிட்ட வந்து அவங்க தம்பிங்களே இவருக்கு சப்போர்ட்டா இல்லாம இந்த நாடு வேணும் அந்த நாடுன்னு வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு டைம்ல பொறுமையா பேசி பேசி அவர் வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அலோகேட் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஷெர்ஷா வந்து என்ன பண்றாருன்னா அவரோட எம்பையரை வந்து நல்லா இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு இன்வைட் பண்ணி வராரு. ஸோ இந்த ஒரு கட்டத்துல வந்து அவரால் சமாளிக்க முடியாம ஓகே நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து போர் தொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ பேட்டில் ஆஃப் சௌசா வந்து 1539ல ஷெர்கானுக்கும் ஹுமாயூனுக்கும் நடுவில் நடக்குது. ஸோ ஹுமாயூன் வந்து ரொம்பவே வந்து சஃபர் ஆகுறாரு இந்த போர்ல. கிட்டத்தட்ட 7,000 முகல் நாபிள்ஸும் சோல்ஜர்ஸும் வந்து கொல்லப்படுறாங்க. இவரால் ஒரு கட்டத்துல வந்து முடியாம கைவிட்டுட்டு கிளம்பிடுறாரு. இவரோட உயிரையாவது காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு சாரி கங்கை நதியில வந்து நீந்தி வந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ ஹுமாயூன் வந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஷெர்ஷா வந்து அவரோட ஆட்சியை வந்து பிடிக்கிறாரு. ஹுமாயூன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தம்பிங்களான அஸ்காரி அண்ட் ஹிண்டலோடைய சப்போர்ட்டோட ஷெர்கானை வந்து தோற்கடிக்கலான்னு வராங்க. ஸோ அவங்களோட ஃபைனல் போர் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1540ல வந்து கனூஜ்ல வந்து நடக்குது. பட் அங்க என்னதான் தம்பிங்களோட சப்போர்ட்டோட உள்ள போனாலுமே அந்த போர்ல வந்து ஷெர்கான் தான் வந்து ஜெயிக்கிறாரு. அவர் வந்து கிங்டம் வந்து புடிச்சிக்க முடியல, யாரு ஹுமாயூன். ஸோ அடுத்து 1540ல இருந்து ஷெர்ஷாவுடைய அதாவது சூரிய ஆட்சியான ஷெர்ஷாவுடைய ஆட்சி வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஷெர்ஷா வந்து பாத்தீங்கன்னா சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். அவர் வந்து
ஜாகீர்தாரோடைய ஃபேமிலியில வந்து பொறந்திருக்காரு. இவர் வந்து பொறக்கும்போது ஃபரீத் அப்படின்ற பேர் தான் பெற்றிருந்தாரு. இவரோட இயற்பெயர் வந்து ஃபரீத். ஆனா, அ டைகர் அதாவது புலிய வந்து கொன்னதுக்கு அப்புறமா வந்து ஷெர்கான்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு டைட்டில் வருது. அதுக்கப்புறமா வந்து ஆட்சியில அமரும்போது அந்த ஷெர்கான்ற பேர வந்து ஷெர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு. இதுதான் வந்து இவரோட பேர் காரணம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவரோட இயற்பெயர் வந்து ஃபரீத். இவர் வந்து ஜகீர்தாரோடைய ஃபேமிலியில வந்து பிறந்திருப்பாரு. இவர் வந்து புலிய வந்து கொன்னதுனால ஷெர்ஷான்னு சொல்லிட்டு பேர் வந்து மாறுது. அதே வந்து ஆட்சியில உட்காரும்போது ஷெர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னா, சீஃப் ஆஃப் ஆப்கான்ஸ வச்சு என்ன பண்றாருன்னா, இந்தியால வந்து உள்ள வராரு. இவரோட மிலிட்ரி அப்புறம் டிப்ளோமசி இதெல்லாம் வச்சு என்ன பண்றாருன்னா, ஹுமாயூன வந்து தோற்கடிச்சு உள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் மெனி ராஜ்புட் ரூலர்ஸையும் வந்து தோற்கடிச்சுட்டாரு. ம். மால்வா மால்வா ரீஜியன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சண்டையே போடாம இவர்ட்ட ஓகே, நாங்க விட்டு போயிர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிட்டாங்க. ராணா உதய் சிங் மேவாரோடைய ரூலரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேச்சுவார்த்தையே இல்ல. அங்கேயாவது பேசுனாங்க மால்வாலயாவது, பேச்சுவார்த்தையே இல்ல. அவர் வராருன்னு தெரிஞ்சோனே விட்டுட்டு ஓடிட்டாங்க. சரண்டர் ஆயிட்டாங்க. ஷெர்ஷாவுடைய அடுத்த இது வந்து வென்ச்சர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கலிங் கலிஞ்சார வந்து கேப்சர் பண்ணாரு. ஆனா அந்த அத கேப்சர் பண்ண டைம்ல வந்து குண்டடிப்பட்டு என்ன பண்றாருன்னா, 1545ல வந்து இறந்துடுறாரு. ஸோ என்னதான் வந்து 1540ல இருந்து 1555 வரைக்கும் ஷெர்ஷாவோட அதாவது ஆட்சி நடந்தாலுமே, ஆனா அவர் 45ல இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா மீதி இருக்க 10 வருஷம் வந்து ஷெர்ஷாவுடைய வம்சாவளிகள் வந்து ஷெர்ஷா ஆட்சிய வந்து கொண்டு போறாங்க. ஸோ ஷெர்ஷாவுடைய 2வது பையனான இஸ்லாம் ஷா வந்து ரூல் பண்றாரு. 1553 வரைக்கும். அவருமே வந்து ஒரு போர்ல வந்து இறந்துறாரு. ஸோ இதுதான் வந்து கரெக்ட்டான டைம்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஹுமாயூன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிட்டு, டெல்லியில வந்து அவரோட கேபிட்டல வந்து மறுபடியும் நிறுவி, சூரியன் ஆட்சிகிட்ட இருந்து அவரோட ஆட்சிய வந்து மீண்டும் பெற்று உள்ள வராரு. ஸோ ஷெர்ஷாவுமே சும்மா சொல்லக்கூடாது. நல்லாவே வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. ஆ ஆ இவர் வந்து ஷெர்ஷா வந்து ஹுமாயூன் கிட்ட இருந்து இது வாங்குனப்ப, அந்த டைம்ல கவர்னர் ஆஃப் பெங்காலா வந்து யார் இருந்தாங்கன்னா, ஆ கெஸர் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இருந்தாரு. இவர் வந்து ஆ பெங்கால் ரூலர் உடைய பொண்ண வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து சுல்தான் முகமது வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கிங் மாரி பிஹேவ் பண்ணுவாரு. ஸோ இவர் இவர் உள்ள வந்தப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து மதிக்க மாட்டாரு. சுல்தான் மஹமூத் வந்து ஷெர்ஷாவ மதிக்க மாட்டாரு. அதனால அவர வந்து ஜெயில்ல போடுறதுக்கு வந்து உத்தரவு குடுத்துட்டு, இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து நிறுவுறாரு. நல்ல கவர்ன்மென்ட்ட ஃபார்ம் பண்ணி அவர் வந்து நடத்திட்டு போயிட்டுருந்தாரு. வில்லேஜ் வில என்னதான் வந்து முகல் எம்பையர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலுமே, அவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, லாஸ்ட்டா ஆட்சி நடத்திட்டு இருந்த டெல்லி சுல்தான் போட்ட சில சட்டதிட்டங்கள தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில வந்து சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆட்சி செஞ்சாரு. அதாவது ஒரு ஊர்ல வந்து தப்பு நடக்குது, இல்ல திருட்டு போகுதுன்னா, அதுக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிள் வந்து தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. எல்லாமே வந்து அவரோட கண்ட்ரோல்ல இருக்கணுன்றதுக்காக தலைவர் தான் ரெஸ்பான்சிபிள்ன்னு போட்டாங்க. ஆ பீசன்ட்ஸ்க்கான நலத்திட்டங்கள்ல வந்து நல்லா கான்சன்ட் பண்ணாரு. ஸோ வந்து ஃபார்மர்ஸ் வந்து ரூயின் ஆனாங்கன்னா, ஆட்சியுமே வந்து அழிஞ்சிரும். ஃபார்மர்ஸ் வந்து விவசாயிகளுக்கு வந்து எதனா ஒரு அழிவு ஏற்பட்டா ஆட்சியே அழிஞ்சிரும்ன்றத நம்பி என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கான இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து பண்ணாரு. குரோப்ஸ் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நலத்திட்டங்கள் ஏற்படுத்தணுமோ அதெல்லாம் பண்ணாரு. ரெவென்யூ சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாரு. ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில வந்து இன்க்ரீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜகீர்தாரி, சமீன்தாரி சிஸ்டம்ஸ்லாம் வந்து அ கன்டினியூவா நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணாரு. இவர் வந்து ஒரு ஒரு கிராஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு போர்ஷன் ஆஃப் ஒரு சின்ன பகுதி மட்டும் வாங்குனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு. இவர் வந்து ட்ரேடர்ஸோடைய குட்னஸ வந்து யோசிச்சு என்ன பண்ணாருன்னா, ட்ரேடோட இம்போஸ்ட் இல்ல ட்ரேடோட டாக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாருன்னா, கம்மி பண்றாரு. அவங்களோட ஒரு ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னா, சுங்க வரிய வந்து கட்டியே போறதுனால அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு, அதெல்லாம் வந்து கம்மி பண்ணாரு. இவர் வந்து கோல்டு, சில்வர், காப்பரோட காயின்ஸோட யூஸ் எல்லாம் வந்து நல்லாவே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாரு. இவரோட கரன்சி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, மொத்த இவர் தான் வந்து
முகல் எம்பையரோட கரன்சி சிஸ்டமே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாரு. ஸோ இவரோட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இவர் வந்து கரன்சி சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இவருக்கு அப்புறம் வந்து ஹுமாயூன் வந்திருப்பாரு இல்லையா? அவர் வந்து அத மாத்த கிடையாது. அவர் வந்து அத அப்படியே கன்டின்யூ பண்ணாரு. அப்படியே வந்து மொத்த முகல் எம்பையர்லயுமே அத வந்து கன்டின்யூ பண்ணாங்க. ஸோ முகல் எம்பையருக்கு அப்புறமா வந்து பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுமே அத வந்து கன்டின்யூ பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் ஜகீர்தாரி சிஸ்டம்னா என்னன்னா, இது வந்து ஒரு லேண்ட் டென்யூர் சிஸ்டம் தான். அ சுல்தானுடைய பீரியட்ல டெல்லி சுல்தான் பீரியட்ல வந்து இது டெவலப் பண்ணாங்க. இது வந்து லேண்ட் டென்யூர் சிஸ்டம். இத என்னன்னா, நமக்கு வந்து ஒரு ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து குடுக்கணும். ஸோ ஒரு ஒரு டாக்ஸ் மாரி. ஜமீன்தாரி சிஸ்டம்னா இதுவும் லேண்ட் டென்யூர் சிஸ்டம் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட அர்த்தம் வந்து ஜமீன்தாரினா லேண்ட் ஓனர் இன் பெர்ஷியன். பெர்ஷியன் லாங்குவேஜ்ல லேண்ட் ஓனர்ன்றது பேரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அக்பர் வந்து இதுக்குமே வந்து ஓகே சில சட்டதிட்டங்கள மாத்தி, இதையுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கன்டின்யூ பண்ணுவாங்க. ஜமீன்தாரி சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெனன்ட்ஸ் கிட்டயும், கல்டிவேட்டர்ஸ்ட்டயும் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் தான் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரேடையும் காம அ ட்ரே வாங் வா ட்ரேட வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ரோட்ஸ்லாம் கட்டுவாரு. நல்ல ஒரு ஹைஃபை ரோட்ஸ வந்து போடுவாரு. கிராண்ட் ட்ரங்க் ரோட வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்தஸ்ல இருந்து சொனார்கன் பெங்காலுக்கு வழியா வர சொனார்கன் ரோட வந்து ரிப்பேர் பண்ணாரு. ஆ ஆக்ராலயும், ஜோத்பூர்லயும் என்ன பண்ணுவாருன்னா, சீ போர்ட்ஸ் வந்து கட்டுறாரு. அப்புறம் லாகூர் ரோட ரோட வந்து கனெக்ட் பண்ணி விடுறாரு. லாகூரையும், முல்தானுடைய ரோட வந்து கனெக்ட் பண்ணி விடுறாரு. அதே மாரி ஒரு ரெஸ்ட் ஹவுஸ வந்து கட்டுறாரு. சராய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் கட்டுறாரு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் செய்ய வரவங்க வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக, இந்த மாரி சராய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் வந்து கட்டுறாரு. ஆ சேரிட்டிலாம் வந்து பெரிய அளவுல வந்து நடத்திட்டு வராரு. ஸ்டிஃபர்ட்ஸ் அதாவது ஸ்டைப்பண்ட்ஸ்லாம் குடுக்கறது, இதெல்லாம் வந்து அவர் பார்த்துட்டு வந்தாரு. ஷெர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. இவர் வந்து சுனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத வந்து டிவோட்டியா இருந்தாங்க. நீதியிலயுமே சரி, எந்த ஒரு பாரபட்சமே இல்லாம தப்பு பண்றவங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து பனிஷ்மென்ட் குடுத்துருவாரு. அவங்கவங்க தப்புக்கு எந்தெந்த தப்பு பண்றாங்களோ அதுக்கேத்த வந்து தண்டனை வந்து கிடைச்சிருந்தது. ஜமீன்தாரிஸ் ஆ ஜமீன்தார்ஸ்லாம் வந்து தப்பு பண்ணாங்கன்னா, இல்ல கொள்ளையடிச்சாங்கன்னா, அது அவங்களையுமே வந்து அவங்க பதவியில இருக்காங்கன்னுலாம் இல்லாம கரெக்ட்டா வந்து லாலாம் வந்து மெயின்டெயின் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து ஒரு போர்ல வந்து கன் ஷாட் பட்டு இறந்து போனதுனால, அடுத்து வந்து அவங்களோட வம்சாவளி அவர் அளவுக்கு வந்து ஆட்சி செய்யாததுனால, ஹுமாயூன் வந்து மறுபடியும் வந்து இந்த சான்ஸ யூஸ் பண்ணி உள்ள நுழையிறாரு. ஸோ இவரோட ஆட்சி கட்டத்துல வந்து ஒரு நியூ வால்டு சிட்டிய வந்து பில்ட் பண்றாரு டெல்லியில. என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரானா கிலான்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு ஃபோர்ட்ட வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறமா வந்து மொசுலின் அப்படின்னு சொல்லிட்டு, சாசரம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குன்னே ஒரு தனி பில்டிங் வந்து கட்டியிருக்காரு. நெக்ஸ்ட் ஹுமாயூன் வந்து திருப்பி உள்ள வராரு. ஷெர்ஷாவோட இறப்புக்கு அப்புறமா 1540ல வந்து அவரோட சக்சஸர்ஸ் வந்து அதாவது ஷெர்ஷாவுடைய வம்சாவளிகள் வந்து சரியா அந்த 10 வருஷத்துல வந்து ஒரு நிலையான ஆட்சி வந்து நிர்வாத காரணத்தினால ஹுமாயூன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா உள்ள வராரு. ஹுமாயூன் வந்து அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா, அவர் முன்னாடி பண்ண தப்பெல்லாம் வந்து மாத்திக்கிட்டு ஆம் நல்லா வந்து ஆட்சி பண்றாரு. அதாவது ரொம்ப வந்து லிபரலா இல்லாம, நம்ம எங்கெல்லாம் ஒரு ஃபிட்டா இருக்கணுமோ, அங்கெல்லாம் ஃபிட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அவரோட கந்தஹார் அப்புறம் கபூல் இதெல்லாம் வந்து கேப்சர் பண்றாரு. ஆ ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தம்பிங்கிட்ட வந்து குடுத்தாரு இல்லையா? அத வந்து என்ன பண்றாரு, இல்ல நான் வந்து என்னோட ஆட்சிய வந்து கரெக்ட்டா அமைக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி அவர்கிட்ட இருந்து வாங்குறாரு. ஆனா, அவர் தம்பி கம்ரான் வந்து அத வந்து ஈஸியா குடுக்கல. அங்க வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தம்பிங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் நடந்து தான் உள்ள வராங்க. கடைசியில என்ன பண்றாங்கன்னா, ஆ கம்ரான் வந்து அவங்க அண்ணன் ஹுமாயூன் கிட்ட ஒரு நல்ல ஒரு முறையில வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுக்கிறாங்க. ஆ எ திருப்பி இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர் அம்பையர் அதாவது சூரிய வம்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயும் சும்மா இல்ல. மறுபடியும் ஒரு வாட்டி போர் தொடுத்து வந்து தோத்துட்டு தான் போனாங்க. ஸோ ஹுமாயூன் வந்து மறுபடியும் வந்து எம்பரர் ஆகுறாரு. ஆனா எம்பரர் ஆகியுமே ரொம்ப வருஷம்லாம் வந்து ஆட்சி பண்ணல. ஒரே வருஷம் தான் அவர் வந்து இறந்துடுறாரு. அதாவது வலி அ ஸ்லிப் அதாவது ஸ்லிப் ட படிக்கட்ல வந்து ஸ்லிப் டவுன் ஆகி இறந்துடுறாரு. டெல்லி ஃபோர்ட்ல. லைப்ரரியில வந்து டெல்லியில வந்து வழுக்கி விட்டு கீழ விழுந்து இறந்துடுறாரு.
ஸோ இவருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட பையனான அக்பர் வந்து வராரு. 1556ல இருந்து 1605 வரைக்கும் இவரோட பையன் வந்து உள்ள வராரு. ஸோ அக்பர்ல இருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோல வர இயர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு எந்த இயர்ல ஆட்சி செய்றாங்க, அந்த ஆட்சி செஞ்ச காலத்துல எந்தெந்த இயர்ல யார் கூட போர் தொடுக்குறாங்க, அவங்களோட எம்பையர் எப்படி வந்து விரிவுபடுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன மைண்ட் மேப் மாரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, முகல் எம்பையர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மைண்ட் மேப் மாரி போட்டு வச்சு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.